Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. State Bank of India வினுடைய புதிய சேமிப்பு திட்டமான ஹர் கர் லேக்பதி, அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதி ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருமே லட்சாதிபதி ஆகணுங்கிற நோக்கத்தில் ஹர் கர் லேக்பதி, அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதிங்கிற புதிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது மாத சேமிப்பு திட்டம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடியும் போது ரவுண்டாக, அதாவது 1 லட்சம் ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க. 1 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது மாத தவணை வேறுபடும். இது ஒரு கஸ்டமைஸ்டு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். இந்த ஸ்கீமினுடைய டென்யூர், அதாவது கால அளவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு வழங்குவாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. அதே போல் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இந்த மாதிரி எந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு வழங்குவாங்க. எந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வெவ்வேறு விதமான கால அளவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட்டை லட்சத்தில் வழங்குறதுனால இந்த ஸ்கீமுக்கு ஹர் கர் லேக்பதி, அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதிங்கிற பெயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் டெபாசிட்டில் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஒரு மாத சேமிப்பு திட்டம். பர்பஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆர்டி ஸ்கீம், அதாவது இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 லட்சம். ஸோ 1 லட்சத்துக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்குதும். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியன் ரெசிடென்ட், அதாவது 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் தனிநபராகவோ இல்லை ஜாயிண்ட்டாகவோ இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் லீகல் கார்டியனாக ஓப்பன் பண்ணலாம். அடுத்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இந்த ஸ்கீமில் மாத தவணையாக குறைந்தபட்சம் அதிகபட்சமாக எவ்வளவு செலுத்தணுங்கிறத டீட்டெயிலாக டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை கடைசியில் பார்க்கலாம். அடுத்து பார்ஷியல் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்ஷியலாக பேமெண்ட் பண்ண விரும்பினாலும் அதற்கு அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து மெச்சூரிட்டி அமௌண்ட், இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அதாவது 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை செலுத்தணும். ஸ்கீமினுடைய கால அளவு முடியும் போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் 1 லட்சம் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 1 லட்சம் வழங்குவாங்க. அதே போல் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் எந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து பீரியட் ஆஃப் டெபாசிட், இந்த ஸ்கீமினுடைய கால அளவாக குறைந்தபட்சம் 3 வருடத்திலிருந்து அதிகபட்சமாக 10 வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமினுடைய கால அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, செலுத்தக்கூடிய மாத தவணையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்கீம் ஒரு கஸ்டமைஸ்டு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். அடுத்து மெச்சூரிட்டி டேட், இந்த ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி மாத தவணையாக நீங்கள் செலுத்தி அடுத்து 30 நாளுக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர், ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெனால்ட்டி சார்ஜஸாக 0.50% கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெனால்ட்டி சார்ஜஸாக 1% கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சில சலுகைகள் வழங்குவாங்க.
ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் எந்த விதமான சலுகையும் வழங்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் லேட்டாக பே பண்ணீங்க அப்படின்னா அதற்காக பெனால்ட்டி சார்ஜஸ் கட் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ், அதாவது டிடிஎஸ் எல்லா வகையிலையும் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டிடிஎஸ் செலுத்தி ஆகணும். அடுத்து அக்கௌண்ட் டிஃபால்ட். இந்த ஸ்கீமில் மாத தவணையை நீங்கள் சரியான தேதியில் கட்டாமல் டிலே பண்ணி கட்டினீங்க அப்படின்னா அதற்காக பெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. பெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ₹1.50 பெனால்ட்டி சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க. இது 5 வருட ஆர்டிக்கு மட்டும்தான். அதுவே உங்களுடைய ஆர்டி ஸ்கீம் 5 வருடத்திற்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ₹2 பெனால்ட்டி சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து சர்வீஸ் சார்ஜஸ். மெச்சூரிட்டி டேட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டை செலுத்துனீங்க அப்படின்னா அதற்கான சர்வீஸ் சார்ஜஸாக ₹10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஸ்கீமில் தொடர்ந்து 6 மாதம் எந்த விதமான இன்ஸ்டால் அமௌண்ட்டையும் நீங்கள் செலுத்தலை அப்படின்னா இந்த ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக செலுத்திடுவாங்க. அடுத்து ₹1,00,000 ஃபிக்ஸ்டு ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு செலுத்தணுங்கிறத டேபிளில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன், ஸ்டாஃப் சீனியர் சிட்டிசன் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் எத்தனை வருடம் செலக்ட் பண்ணால் அதற்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு செலுத்தணுங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன், ஸ்டாஃப் சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ₹1,00,000 ஆர்டி ஸ்கீமில் 3 வருடம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கான மாத தவணை தொகை ₹2,502. அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ₹2,482 செலுத்தணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டாஃபுக்கு ₹2,463 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டாஃபாக இருந்து சீனியர் சிட்டிசனாகவும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக ₹2,444 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ₹1,00,000 ஸ்கீமில் 4 வருட கால அளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கான மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ₹1,812, சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,793 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃபுக்கு ₹1,775, ஸ்டாஃப் கம் சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,756 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கால அளவாக 5 வருடம் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ஜென்ரல் பப்ளிக் ஒவ்வொரு மாதமும் ₹1,409 செலுத்தணும். சீனியர் சிட்டிசன் ₹1,391, ஸ்டாஃப் ₹1,373, ஸ்டாஃப் கம் சீனியர் சிட்டிசன் ₹1,355 செலுத்தணும். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடத்திற்கும் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் தொகையை யார் செலுத்தணுங்கிறத நீங்கள் டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,00,000, அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட். உங்களுக்கான மாத தவணை தொகை நீங்கள் எந்த வருடத்தை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இதில் சேஞ்ச் ஆகும். 3 வருடம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு மாத தவணை தொகை ₹2,502. அதுவே நீங்கள் 10 வருடம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ₹593 நீங்கள் செலுத்தணும். கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,00,000 தான், அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட். அதுவே இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு கொடுக்குறாங்கங்கிறத இந்த டேபிளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3 வருட கால அளவுக்கான ஜென்ரல் பப்ளிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% வழங்குறாங்க, ஸ்டாஃபுக்கு 7.75%, எஸ்பிஐனுடைய ஸ்டாஃப் கம் சீனியர் சிட்டிசனுக்கு 8.25% வழங்குறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கால அளவுக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத டேபிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த கஸ்டமைஸ்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமான ஹர்கர் லாக்பதி ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எஸ்பிஐ பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.